வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் பருவம் 3வது பாடத்தின் பின்னால் உள்ள வளரறி மதிப்பீடு ஆவண 1 இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, வாழ்த்துக்கள் இச்சொல்லிலிருந்து உருவாகாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை, ஈயண்ணா, இதை குறிச்சிக்கலாம். புதிர்க்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உனக்கு சொந்தமானதும் ஆனால் மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள், அது என்ன? பெயர், ஈனா இருக்கு பாருங்க, இதுதான் பொருத்தமானது. 3வது கேள்வி, 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியானது ஆவணா பாருங்க, பனிமலர், நனிப்பசு. 2வது எழுத்து நீ அப்படின்ட்டு ஒன்றா வருது, இதுதான் பொருத்தமானது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்மதி காலியான உண்டியலில் எத்தனை நாணயங்கள் போட்டால்? ஒரே ஒரு நாணயம், ஈயண்ணா. 5வது கேள்வி, தமிழின் இனிமை பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். அடிக்கோடிட்ட சொற்கள் குறிக்கும் உணவுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனியிடை ஏறிய சுளையும், சுளையும் அதுக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. முற்றல் களையிடை ஏறிய சாரும், களை அதுக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. இரண்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவணம் இருக்கு பாருங்கள். சுளையும் அப்படின்னா பலா அதை குறிக்குது. களை அப்படின்னாக்கா கரும்பை குறிக்கும். ஆவண்ணா அப்படிங்கிற பதில் தான் இதுக்கு வரக்கூடியது. பொருத்தமான சொல்லால் நிரப்புக. பனிமலர் ஏறிய டேஸ், காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், நனைப்பசு பொழியும் டேஸ், சென்னை நல்கிய குளிரல நீரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கோட்டில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பாருங்கள், தேனும் பாலும் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதான் வரணும். முதல் கோட்டில் பனிமலர் ஏறிய தேனும் அப்படின்ட்டு வரணும். நனைப்பசு பொழியும் பாலும், இதான் பொருத்தமானது. தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை படித்து பார்த்து நம்ம கோடு நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். கடைசியாக 3ஆவதாக உள்ளது தான் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து 2ஆவதாக உள்ளது 2வது தான் வரணும். அடுத்து கடைசியாக இருக்குது பாருங்கள் 4வது, இதான் 3ஆவது வரக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது 4ஆவது வரணும். புதிருக்கு விடை தருக. கையுண்டு காலில்லை, கழுத்துண்டு தலையில்லை, அது என்ன? சட்டை. பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானை பிளிறியது, ஆந்தை அலறியது, செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது, ஓ இதுவரை நான் கண்டது கனவா? இதற்கு பொருத்தமான நிறுத்தற் குறிகளை இட சொல்லியிருக்காங்க. நாம் கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். இதே போல் நிறுத்தற் குறிகள் இட்டு எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே இந்த பாடலை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். கீழே உள்ள வினாக்களை பாருங்கள். நனி என்ற சொல்லுக்கான பொருள் மிகுதி. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈனா பாருங்கள், என்னுயிர் என்பேன் எனினும், முதல் எழுத்து ஏ அப்படின்ட்டு ஆரம்பிக்குது, அப்போ இதுதான் பொருத்தமானது. நனிப்பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்கிய அப்படின்னாக்கா வழங்கிய, அதான் பொருத்தமானது. ஈயன்னா தான் இதுக்கு சரியான பதில். இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள உணவுப் பொருட்களை எடுத்து எழுதுக. பால், இளநீர். என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற வரியில் உயிர் கோடு போட்டிருக்காங்க என்று கவிஞர் எதை குறிப்பிடுகிறார்? தமிழ். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். 2 முறை படித்த பிறகு கீழே கேட்கப்பட்டுள்ள அந்த கேள்விகளை கேளுங்க. முதல் கேள்வி பாருங்கள். தோழிகள் விளையாடிய விளையாட்டின் பெயர்? புதிர். கயலின் பாட்டி வீடு எங்கு உள்ளது? செண்பகனூர். செல்வியிடம் புதிரை கேட்டது யார்? கயல். பத்தியில் உள்ள புதிருக்கான விடை கல்வி.
உனக்கு பிடித்த புதிர் ஒன்றை எழுதுக. இங்கே நான் புதிர் ஒன்று எழுதியிருக்கிறேன். குழந்தைகள்கிட்ட கேட்டு அவர்களாகவே இங்கே வேறு ஏதாவது புதிர்களை எழுதிக்க சொல்லலாம். ஓடோடும் சங்கிலி, உருண்டோடும் சங்கிலி, பள்ளத்தை கண்டால் பாய்ந்தோடும் சங்கிலி, அது என்ன? ஐ செய்யலாமே, மீனாவுக்கு உதவலாமா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காட்டில் ஓடும் டேஷ் அப்படின்னு இருக்குது, மான்கள் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். இதே போல் எழுதணும். செடியில் பூக்கும் பூக்கள், மரத்தில் காய்க்கும் பழங்கள், வானில் பறக்கும் பறவைகள், புல்வெளியில் மேயும் ஆடுகள். செய்தவர்கள் யார், எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு அவங்களே எழுதிட்டாங்க. ரெண்டாவது பாருங்கள். வண்டு பறந்தது, பூக்கள் சிரித்தன, எலி ஓடியது, பூனைகள் பார்த்தன, புலி பாய்ந்தது, மான்கள் பயந்தன. இதே போல் எழுதணும். யார் எதில், எழுதுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களே செடியில் பூக்கள் பூத்தன அப்படின்ட்டு எழுதிட்டாங்க. அடுத்து இங்கே பாருங்கள். கொடியில் காய்கள் காய்த்தன. அடுத்து படியில் சிறுவன் ஏறினான், மடியில் சிறுவன் தூங்கினான். இதே போல் அந்த கோடிட்ட இடத்த படத்தை பார்த்து நிரப்பணும். என்ன இருக்கும், எழுதுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மான்கள் கொம்புகள் இருக்கும், மான்களுக்கு கொம்புகள் இருக்கும். பறவைகளுக்கு இறக்கைகள் இருக்கும், மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும், மரங்களுக்கு கிளைகள் இருக்கும், வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும், பூக்களுக்கு இதழ்கள் இருக்கும்.